வணக்கம் என் இளைய தலைமுறையே, மாறுவோம் மாற்றுவோம். 1.5 ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்பது முதலமைச்சர் விஜயின் வளர்ச்சி அரசியலா? தமிழக அரசியலில் நீண்டகாலமாக மக்கள் உணர்வுகள், மொழி, இன அடையாளம், சமூக நீதி போன்றவை முக்கிய பேசுபொருளாக இருந்து வந்துள்ளது. ஆனால் தற்போதைய ஜோசப் விஜய் முன்வைக்கும் அரசியல் கோணத்தில் வளர்ச்சி அரசியல் என்ற புதிய பரிமாணம் தெளிவாக காணப்படுகிறது. அதில் முக்கியமாக பேசப்படுவது தமிழ்நாட்டை 1.5 ட்ரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கு. இது வெறும் தேர்தல் கோஷமா அல்லது உலக நாடுகள் சாதித்த பொருளாதார மாதிரிகளை பின்பற்றும் திட்டமா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. 7 அம்ச கோரிக்கைகள், வளர்ச்சிக்கான அரசியல் வரைபடம். முதலமைச்சர் விஜய் முன்வைக்கும் 7 முக்கிய அம்சங்கள்: கல்வி சமத்துவம், இளைஞர் வேலைவாய்ப்பு, ஊழல் ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு, விவசாய வளர்ச்சி, தமிழ் அடையாள பாதுகாப்பு, மக்கள் மைய ஆட்சி. இவை வெறும் சமூக கோரிக்கைகள் அல்ல, ஒரு மாநிலத்தை பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவதற்கான அடித்தளங்களாகவும் பார்க்கப்படுகின்றன. ஏனெனில் பொருளாதார சக்தியாக உயர்ந்த பல நாடுகள் முதலில் கல்வி, தொழில்நுட்பம், தொழில்துறை, மனிதவளம் இவற்றை பலப்படுத்தியே பின்னர் உலக சக்திகளாக மாறின. உதாரணத்திற்கு சீனாவின் முன்னுதாரண மாநில வளர்ச்சி மாதிரி. இன்று உலக பொருளாதார வல்லரசாக பார்க்கப்படும் சீனா ஒரே நாளில் வளரவில்லை. 1970களில் விவசாய நாடாக இருந்த சீனா சில குறிப்பிட்ட மாநிலங்கள் மற்றும் நகரங்களை சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஆக மாற்றியது. அதில் முக்கிய உதாரணம் சிசன். ஒரு காலத்தில் சிறிய மீனவர் கிராமமாக இருந்த சிசன்சன் உலக ஐடி மையமாக, தொழில்துறை நகரமாக, ஏற்றுமதி சக்தியாக மாற்றப்பட்டது. சீனா என்ன செய்தது? உலக முதலீடுகளை அழைத்தது, அதிவேக சாலைகள் அமைந்தது, துறைமுகங்களை மேம்படுத்தியது, இளைஞர்களுக்கு தொழில்நுட்ப கல்வி கொடுத்தது, தொழில் தொடங்குவதற்கான தடைகளை குறைத்தது. இதன் விளைவாக சிசன்சன் மற்றும் பல நாடுகளின் பொருளாதாரத்தை விட பெரிய நகர பொருளாதாரமாக மாறியது. அதேபோல் வெற்றி கண்ட பிற மாநிலங்கள் மற்றும் நாடுகள். சிங்கப்பூர் வளமில்லா நாட்டில் இருந்து உலக நிதி மையமாக எவ்வாறு மாறியது? இயற்கை வளங்கள் இல்லாத சிறிய நாடான சிங்கப்பூர் துறைமுகம், கல்வி, ஒழுங்கான நிர்வாகம், வெளிநாட்டு முதலீடு இவற்றை மையமாக கொண்டு உலக வர்த்தக மையமாக மாறியது. உலகின் மிக உயர்ந்த வாழ்க்கை தரம் கொண்ட நாடுகளில் ஒன்றாக உள்ளது சவுத் கொரியா. போருக்கு பிறகு தொழில்நுட்ப வல்லரசாக எவ்வாறு மாறியது? ஒரு காலத்தில் வறுமையால் பாதிக்கப்பட்ட சவுத் கொரியா சாம்சுங், ஹுண்டாய், எல்ஜி போன்ற உலக நிறுவனங்களை உருவாக்கியது. அவர்கள் முதலீடு செய்த முக்கிய துறைகள் கல்வி, தொழில்நுட்பம், உற்பத்தி, ஏற்றுமதி. இன்று சவுத் கொரியா உலகின் முன்னணி தொழில்நுட்ப பொருளாதாரங்களில் ஒன்றாக உள்ளது. அடுத்து துபாய். பாலைவனத்தில் உருவான உலக நகரம். இயற்கை எண்ணெய் வருமானத்தை மட்டும் நம்பாமல் சுற்றுலா, விமான சேவை, துறைமுகங்கள், உலக வணிகம் இவற்றை வளர்த்ததால் துபாய் உலக நகரமாக மாறியது. தமிழ்நாட்டுக்கு இது சாத்தியமா? பல அரசியல் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் கூறுவது தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே தொழிற்சாலை அடித்தளம், ஐடி வளம், துறைமுகங்கள், திறமையான இளைஞர்கள், கல்வி அறிவு போன்ற பல முன்னேற்ற அடித்தளங்கள் உள்ளன. இந்த பலங்களை ஒருங்கிணைத்தால் தமிழ்நாடு இந்தியாவின் முன்னணி பொருளாதார மாநிலத்தை தாண்டி ஆசியாவின் முக்கிய பொருளாதார மையங்களில் ஒன்றாக மாறும் திறன் உள்ளது. முதலமைச்சர் விஜயின் அரசியல் உணர்ச்சி அரசியலா, வளர்ச்சி அரசியலா? பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்துள்ளனர். ஆனால் தற்போது முதலமைச்சர் விஜய் முன்வைக்கும் 1 ட்ரில்லியன் பொருளாதாரம், இளைஞர் வேலைவாய்ப்பு, உலக முதலீடு, டிஜிட்டல் நிர்வாகம் போன்ற வார்த்தைகள் அவரின் அரசியலை வெறும் உணர்ச்சி அரசியலாக அல்லாமல் வளர்ச்சி மைய அரசியல் என காட்ட முயல்கிறது. அதாவது தமிழ்நாடு உலகத்தரத்தில் வளர வேண்டும் என்ற கனவை அரசியல் மொழியாக மாற்றும் முயற்சி. இறுதியாக
சீனா, சிங்கப்பூர், சவுத் கொரியா, துபாய் போன்ற பகுதிகள் காட்டிய மிகப்பெரிய பாடம் ஒன்று என்னவென்றால், மக்கள் திறனை சரியான திட்டமிடலுடன் இணைத்தால் ஒரு மாநிலத்தின் விதி முழுமையாக மாறிவிடும். இப்போது கேள்வி என்ன? தமிழ்நாடு அந்த பாதையில் செல்லுமா, அல்லது இது தேர்தல் அரசியலின் இன்னொரு கனவாக மாறுமா? அதற்கான பதிலை தீர்மானிப்பது மக்களும் அரசியலும் நிர்வாகமும் தான். நன்றி, வணக்கம்.